சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பெரியம்மா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆமா, நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என்ன அழகு, நீயும் நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். அபியும் சஞ்சீவும் சிரிச்சு பேசிக்கிறதுல உனக்கு புரியலையாப்பா? பெரியம்மா இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதப்பா. நான் என் மனசுல படுறத சொல்றேன். 2 பேரும் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனாலும் போயிடுவாங்கன்னு என் மனசுக்கு படுது. ஏன் பெரியம்மா, ஒரு பையனும் பொண்ணும் சிரிச்சு பேசினா அவங்க ஓடி போயிருவாங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஓடி போறவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி சிரிச்சு பேசிக்கிட்டு தான்ப்பா இருந்திருக்காங்க. அபி கதிர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஆனா சஞ்சீவோட போட்டோ வரைஞ்சி பத்திரமா வச்சிருக்காளே, ஒருவேளை பெரியம்மா சொன்ன மாதிரி நடந்துருமோ? ஐயோ, வா கதிர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு போட்டோ. நீயும் நானும் பெர்ஃபெக்ட் கப்பிள். ஆமா, இது எப்போ எடுத்த போட்டோ? ஐ அம் சோ ஹாப்பி கதிர். இந்த போட்டோவை ஏன் இங்க மாட்டினேன்னு கேட்காம இது எப்ப எடுத்த போட்டோன்னு கேக்குறியே, ரொம்ப சந்தோஷம். நம்ம முதல்ல டேட்டிங் போனப்ப எடுத்தது. ஆமா ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. ஸ்வீட் மெமரிஸ்ல. ஆமா. நீ ஏன் இவ்ளோ லேட்டு? அது வர்ஷா, சாரி. என் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுனால என் டாடியும் மம்மியும் என்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவங்கள சமாளிச்சு இப்பதான் வரேன். வர்ஷா, அது மட்டும் இல்ல, அவங்க என்ன தேடி ஃபோன் பண்றதுக்குள்ள இன்னும் 1 hour நான் வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன விளையாடுறியா? என்னவோ சைக்கிளுக்கு வாடகை எடுத்த மாதிரி 1 hour 2 hourன்னு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இல்ல வர்ஷா, அப்படி இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இதோ பார், என் சிச்சுவேஷனை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நீ இப்ப போக முடியாது, போகவும் கூடாது. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். ஐயோ வர்ஷா, புரிஞ்சுக்கோ என் ப்ளீஸ். இதோ பாரு, நீ பேசுறது செய்யறது எல்லாமே என்ன கட் பண்ணி விடுறதுக்கு செய்யற மாதிரி இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், என்கிட்ட இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத. இந்த மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் நான் மத்தவங்களுக்கு காட்டுற மாதிரி வச்சிடாத. ஓகே 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 வர்ஷா, இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு எமோஷன் ஆகுற? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல. ஐயோ, என் டாடி மம்மி எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். அது அவங்களுக்காக நான் அபியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். மத்தபடி எனக்கு அவ கூட குடும்பம் நடத்தணும்னு அவசியமும் இல்ல, ஆசையும் இல்ல. வர்ஷா, இங்க பார், அபியோட அக்கா ஈஸ்வரிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு. நான் அவளை பழி வாங்கணும். அதுக்காகவும் எங்க சொத்து என் கையை விட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் என் டேட் என்னை கம்பல் பண்றதுக்காக தான் நான் இந்த மேரேஜ்க்கே ஓகே சொன்னேன். புரியுதா? வர்ஷா, நான் உன்னை என் லைஃப்ல மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம லிவிங் டுகெதர் லைஃபுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொன்ன? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்காக நீ, உனக்காக நானு வாழ்ந்தப்போ இந்த லிவிங் டுகெதர்லாம் ஓகே. ஆனா எப்போ உன் லைஃப்ல இன்னொருத்தி வர போறாளோ அதுக்கப்புறம் என்னால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு செக்யூரிட்டி வேணும். செக்யூரிட்டியா? ஆமா, நீ கட்டுற தாலி தான் எனக்கு செக்யூரிட்டி. அதனால நீ அபி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாகணும். என்ன சொல்ற? அவ்வளவுதானே? ரிலாக்ஸ், நம்ம மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். வர்ஷா, இப்ப நீ ஹாப்பி தானே?
அண்ணா இந்தாங்கண்ணா. சரிப்பா. மௌனே, என்ன மௌனே, அபி கரெக்டா வந்துடுவாள்ல? ஒன்னும் சொதப்பிட மாட்டாளே மௌனே? என்னம்மா இப்படி கேக்குற? கண்டிப்பா அபி வந்துருவா. அவ சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்ட, ஆனா உன் கையால அபி கழுத்துல தாலி ஏறணுமே. அப்படி ஏறினாதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியும். அது வரைக்கும் எனக்கு பயமும் பதட்டமா தான் இருக்கும். ஐயோ அம்மா, இப்ப எதுக்குமா உனக்கு தேவையில்லாத இந்த பயமா பதட்டமோ? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அட மௌனே, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இல்லடா, ஆனா ஈஸ்வரிங்கிற பெரிய தடைய தாண்டி அபியால இங்க எப்படி வந்து சேர முடியும்? அம்மா இல்ல மவனே, ஈஸ்வரி சாதாரணமான ஆள் இல்லடா, போலீஸ்காரி. எந்த ஒரு விஷயத்தையும் நாலா விதமா யோசிக்க கூடியவ. அவ கண்ணுல மண்ணை தூவிட்டு அபியால இங்க வர முடியுமா? அவ ஒரு அப்பாவிடா. ஈஸ்வரிக்கு பயந்துட்டு வராம இருந்துட்டானா என்ன பண்றது நாம? இல்லம்மா, அபி வராமலாம் இருக்க மாட்டாமா. கண்டிப்பா வந்துருவாமா. இங்க பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. வாமா, நம்ம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். வா. இவன் ஒருத்த புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறான். என்னம்மா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வராம இங்கே நின்னுட்டு இருக்க. மவனே, உன் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கண்டா மவனே. அபிய கல்யாணம் பண்ணாம வீட்டுக்கு போனா அது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. அப்புறம் உன் அப்பா உஷாராயிடுவாரு. அதனால அபிக்கு போன் பண்ணி அவ கிளம்பிட்டாளான்னு கேளு. கிளம்பலன்னு சொன்னா எப்படியாவது கிளம்பி வந்துட சொல்லு. இத பாரு, தாலி கழுத்துல ஏறிட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தைரியம் சொல்லுடா. எப்படியாச்சும் வான்னு கூப்பிடு, போன பண்ணு. இல்லம்மா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இப்ப நான் போன் பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ தேவையில்லாம மாட்டிப்பாமா. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? அபி நிச்சயம் வருவா. நீ வாமா, மத்த ஏற்பாடுலாம் பண்ணலாம். வாமா.